கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்வி அவர்கள் உங்கள் மத்தியிலே தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டிருக்கின்றார். அண்ணன் அவர்கள் இந்த ஒரத்தநாடு பகுதியுடைய முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக எத்தனை பணிகளை செய்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பேரூராட்சியிலே முதலாக குடிசை மாற்று வாரியம் கட்டணம் கட்டப்பட்டது என்று சொன்னால் அது ஒரத்தநாடு மட்டும்தான். அதற்கு பிறகுதான் ஒரு சில இடங்களிலே கட்டப்பட்டிருக்கிறது. என்றால் நகராட்சிகளுக்கும் மாநகராட்சிகளுக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்தை முதலாக பேரூராட்சியிலே ஒரு குடிசை மாற்று வாரியத்தை கட்டி ஏழை எளிய மக்களை குடியேற்ற வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்வி அவர்கள். அதே போல ஒரு பேரூராட்சியிலே பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அதுவும் கூட முதலாக நிறைவேற்றப்பட்டது நம்முடைய ஒரத்தநாடு பேரூராட்சியில் தான். நான் எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால், அண்ணன் சொன்னதையெல்லாம் சொன்னா அதுக்கு மட்டும் ஒரு மணி நேரம் வேணும். அண்ணன் செஞ்சதையெல்லாம் சொல்றேன்னா, ஏன்னா இந்த ஒரத்தநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வளர்ச்சிக்கும் காரணம் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்வி அவர்கள். வேறு யாரும் பண்ணல. திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது பண்ணியிருக்கா அந்த ஒரத்தநாட்டுடைய வளர்ச்சிக்கு என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது. ஒரத்தநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசாங்க சம்பந்தமான அனைத்து பணிகளுக்கும் காரணம் நம்முடைய அண்ணன் ஆர்வி அவர்கள் இருந்த காலகட்டத்திலே இந்த தொகுதியை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அப்படிப்பட்ட அண்ணன் ஆர்வி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த ஒரத்தநாடு பகுதி மக்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அவருக்கு நாங்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த தொகுதியிலே இத்தனை வளர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றோம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அத்தனை பேரும் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் முதலாவதாக உங்கள் மத்தியிலே கேட்டுக் கொள்கின்றேன் பெரியவர்களே. இரண்டாவதாக இன்றைக்கு நிற்கக்கூடிய பாரத பிரதமர் வேட்பாளர் அண்ணன் பேசியிருக்காங்க. பிரதமர் வேட்பாளர் யாருன்னே தெரியாம திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் தேர்தலில் போட்டிடுறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஒப்பற்ற தலைவனை, உலகம் போற்றக்கூடிய தலைவனை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்துவிட்டு நாங்கள் உங்கள் மத்தியிலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் பெரியவர்களே. இன்றைக்கு உலக நாடுகளில் எல்லாம் ஒரு தேர்தல் வைத்தா கூட உலக நாடுகளிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவன் யார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடியாகத்தான் இருக்குமோ தவிர உலக அளவிலே நரேந்திர மோடி அவர்களுக்கு இணையான தலைவனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்காக வாக்கு கேட்டிருக்கின்றோம் உங்கள் பெரியவர்களே. 10 ஆண்டு காலம் நல்லாட்சியை கொடுத்திருக்கக்கூடிய, ஊழலற்ற ஆட்சியை கொடுத்திருக்கக்கூடிய, ஊழல்வாதிகளை சிறைக்கிலே அனுப்பி இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டுமா, அல்லது 3 ஆண்டு காலத்திலே ஊழல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, வாரிசு அரசியல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு போதைப் பொருட்கள் விற்பனையை அனுமதித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டுமா? கடந்த காலங்களில் டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு தான் ரொம்ப பேர் ரோட்ல கிடக்குறான்னு பார்த்திருக்கோம். ரொம்ப குடும்பத்துல பெண்கள் தாலி எடுத்திருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். ரொம்ப குடும்பத்துல வன்முறைகள் நடக்குது, கலவரங்கள் நடக்குது, கற்பழிப்புகள் நடக்குது, எல்லாம் டாஸ்மார்க்னால நடக்குதுன்னா இப்ப அந்த போதை பத்தாதுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள உலக அளவுல எந்த போதைப் பொருட்கள் இருக்கோ அத்தனை போதைப் பொருட்களும் இறக்குமதி செய்யக்கூடிய, விற்பனை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மாற்றி இருக்கிறது. ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே குற்றவாளி ஆயிருக்காங்க. இன்னைக்கு உலக கடத்தல்காரன் யாருன்னா திமுகவில் கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு துணையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களே இருக்கின்றார்களா இந்த சந்தேகம் விசாரணையில் தான் தெரிய வரும். ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோடும், மகனோடு, முதலமைச்சரோடு, மனைவியோடு, மருமகளோடு அத்தனை பேரிடம் மிக நெருக்கமாகவும் நட்பாகவும் பழகி இருக்கின்றார் அந்த குற்றவாளி. அப்ப அவர்களுக்கு அவரை வைத்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துல இயக்கி இருக்காங்க. அப்ப அந்த குற்ற வழக்கில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு போதைப் பொருட்களுடைய விற்பனை அதிகரித்ததற்கு காரணம் அது கஞ்சாவா இருக்கலாம், மற்ற போதைப் பொருட்களா இருக்கலாம். நாக்கில தடவுனா போதை இறங்குறான், என்னென்ன போதைன்னே தெரியல. அத்தனை போதை தமிழ்நாட்டில் வந்ததுக்கு காரணம் யாருன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சுயநல அரசியல் தாங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த கட்சி வெற்றி பெறணுமா? 3 ஆண்டு காலத்துல இன்னைக்கு எந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாராவது வேலை பார்க்க முடியுதா? சாலை பணிகள் எடுக்க முடியுதா? கட்டிடங்கள் கட்ட முடியுதா? எத்தனை கமிஷன் அதிகரிச்சிருக்கு இந்த ஆட்சியில? அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி திரும்ப வரணுமா? அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது நியாயம் கிடைச்சிருக்குதா? அரசு ஊழியர்கள் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய இந்த ஆட்சி மீண்டும் வெற்றி பெறணுமா? அது மாரி கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணுமா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். அந்த மாரி கட்சி வரக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது, பாராளுமன்றத்திலே கோலோச்சக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான்
இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். பெரியவர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த கூட்டணியிலே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓபிஎஸ் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் இந்த கூட்டணியில இணைஞ்சாங்கன்னா எதுக்காக இணைஞ்சாங்க? இந்த நாடு வளர்ச்சி பெறணும், இந்த நாடு வல்லரசு ஆகணும், இந்த நாட்டில இருந்து ஊழல் ஒழியணும், நல்லாட்சி நடக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. பெரியவர்களே, அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுக்காக கூட்டணி இணைஞ்சாங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியை பார்த்து மீண்டும் 3வது முறையா நல்லாட்சி அமையணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். பெரியவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கின்றார். பெரியவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் இந்த கூட்டணியை அமைப்பதற்காக இந்த கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இணைக்க வேண்டும் என்பதற்காக மிக கடுமையான முயற்சிகளை எடுத்தவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள். அவருடைய நோக்கம் என்ன? தேசபக்தி, நாடு வல்லரசு ஆகணும், நாடு ஊழலற்ற நாடா இருக்கணும் அப்படிங்கிற தேசபக்தியின் காரணமாக தான் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் மிக கடுமையான முயற்சிகள் எடுத்தார்கள். அதே போல பார்த்தோம் சொன்னா நம்முடைய தமிழர் தேசம் கட்சி மரியாதைக்குரிய செல்வகுமார் அண்ணன் அவர் எதுக்காக இந்த கட்சியில் நடந்திருக்கார்? அவர் ஏற்கனவே சித்தாந்தவாதி தான். RSS இயக்கத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பணியாற்றியவர், இருந்தவர், பொறுப்பில் இருந்தவர் RSS இயக்கத்தில். அதனால இந்த நாட்டை பத்தி சிந்திச்சுதான் அவர் நம்மளோட கூட்டணியில் இணைஞ்சிருக்கார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் ஜான் பாண்டியன் இந்த தேசபக்தியின் காரணமாக நம்முடைய கூட்டணியில் இணைந்திருக்கின்றார். அதே மாதிரி இந்திய ஜனநாயக கட்சி ஐயா பாரிவேந்தர் தேசபக்தியின் காரணமாக இந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை யாரும் கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்னும் நம்முடைய தேவநாதன் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் கூட, தமிழறிவு மணியன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் கூட, நம்முடைய இன்னும் பல தலைவர்கள் எல்லாம் கூட இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், இந்த நாடு உலக வல்லரசாக வர வேண்டும், இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய நாடாக வர வேண்டும், இந்த நாடு பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும், இந்த நாடு பாதுகாப்பிலே சிறந்த நாடாக விளங்க வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணியிலே நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். பெரியவர்களே, கடந்த 10 ஆண்டு காலமாக மோடி ஆட்சியில நம்முடைய பகுதி தமிழகத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கொரோனா காலகட்டத்தில் உலக நாடுகள் எல்லாம் அஞ்சி கொண்டிருந்தார்கள். 130 கோடிக்கு மேல் மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான எந்த முன்னேற்பாடுகளும் இல்ல. கோடிக்கணக்கான பேர் உயிரிழக்க நேரிடும், மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவால உலகத்துக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு? உடனடியாக தடுப்பூசிகளை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து உலக நாடுகள் எல்லாம் தடுப்பூசிகளை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தி மக்களுக்கு போடுவதற்கு முன்பாக தடுப்பூசிகளை கண்டுபிடித்து நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய 130 கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்கு 2 முறை தடுப்பூசி போட்டது மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கெல்லாம் பல நாடுகளுக்கு தடுப்பூசி இலவசமாக வழங்கி இருக்கின்றார். மக்கள் அந்த நாடுகளுக்கு கொடுத்திருக்கின்றார். உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு பாக்குறான் நம்ம உயிரோடு இருக்க சொன்னா அதுக்கு காரணம் நரேந்திர மோடி தான். அவர் தடுப்பூசி கொடுக்கலன்னா இந்த நாட்டு மக்கள் உயிரிழந்திருப்பாங்க, மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்க அந்த அரசாங்கங்களுக்கெல்லாம். அதனால இன்னைக்கு உலக நாடுகள்லாம் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து தலை வணங்குறான். சில நாட்டு அதிபர்கள் காலில் விழுந்து வணங்குறான். அந்த அளவுக்கு உலக நாடுகள் மத்தியில புகழ்பெற்ற நாடாக நம்முடைய நாட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா அல்லது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டுமா? தன்னுடைய மகனை, தன்னுடைய மருமக இப்படிப்பட்டவர்களை முன்னிலைப்படுத்தி, மனைவியை முன்னிலைப்படுத்தி ஆட்சி நடத்தக்கூடியவர்கள். இங்க இருக்கக்கூடிய எந்த அமைச்சருக்காவது, எந்த சட்டமன்ற உறுப்பினருக்காவது திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதிகாரம் இருக்கின்றதா, செயல்படக்கூடிய அதிகாரம் இருக்கின்றதா சொன்னால் எல்லா அதிகாரங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியிடமும் மகனிடமும் மருமகனிடமும் மட்டும்தான் இருக்கின்றதோ தவிர எந்த அமைச்சர்களிடமும் கிடையாது. எல்லாம் பேருக்கு தான் அமைச்சர். ஒட்டுமொத்தமா முடிவெடுக்கிறதெல்லாம் குடும்பம் தான். அவர்களுக்கு ஓட்டு போடணுமா? நீங்க நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்ட குடும்பம்? சாதாரண ஏழை குடும்பம். 5 வீட்டுல பாத்திர விலைக்கு அவரை படிக்க வச்சாங்க. அவர் ரயில் நிலையத்தில் டீ வித்து படிச்சார். ஆனா இன்னைக்கு 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கார், 2 முறை பிரதமராக இருந்திருக்கார். இன்னைக்கு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலிலே எதிலையாவது லேசா ஒரு பேச்சு அவங்க உள்ள வர முடியுமா? அவர் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்களா? அவருடைய சகோதரி பூக்கடை வச்சு இன்னைக்கு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அவருடைய சகோதரன் பெட்டி கடை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்தக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவளிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்கள், தடுப்பூசி போட்டது மட்டுமல்ல,
அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய மக்களுக்கு அத்தனை பேருக்கும் அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் இலவச உணவுப் பொருட்களை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த திமுக காரன் என்ன பண்ணா, கொடுத்த ரேஷன் அரிசியை நிறுத்திட்டு உணவுப் பொருளை நிறுத்திட்டு மோடி கொடுக்கறத மட்டும் கொடுத்துக்கிட்டு, ஆனா மக்கள்கிட்ட என்ன பிரச்சாரம் பண்றான், மோடி நிறுத்திட்டாரு நாங்க தான் கொடுக்கறோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்றான். ரேஷன்ல கொடுத்ததை நிறுத்திட்டான். ரேஷன்ல கொடுக்கறது திமுக கொடுக்குதா? 36 ரூபாய்க்கு உதாரணத்துக்கு அரிசி வாங்குறாங்கன்னு சொன்னா 34 ரூபா மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் கொடுக்குது. 2 ரூபா அண்ணா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் கொடுக்குது. 2 ரூபாய்க்கு 6 ரூபாய் கமிஷன் வாங்க. அரிசி கொள்முதல் பண்றான்னா எவ்வளவு? 36 ரூபா ரேட்டு போடுறான். ஆனா அவனுக்கு கொடுக்கறது 30 ரூபா தான். 6 ரூபா கமிஷன். அப்ப 4 ரூபா வந்து கொடுக்கிற பணத்திலே எடுத்துக்கிறான். ஆனா விளம்பரம் யாரு? ரேஷன் கடையில யாருக்கு விளம்பரம் பண்றான்? நான் தான் அரிசி கொடுக்கிறேன்னு விளம்பரம் பண்றான். இப்படிப்பட்ட கட்சி வருமா? அல்லது இலவசமாக உணவுப் பொருட்களை கொடுத்திருக்கக்கூடிய ரேஷனில் வழங்கக்கூடிய அரிசிக்கு 2 ரூபாய் தவிர மற்ற அத்தனை ரூபாயை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொன்னால் நிலையான ஆட்சி இந்த நாட்டில் இருக்குமா? யார் பிரதமர் வருவா? மு.க. ஸ்டாலின் வருவாரா? சோனியா காந்தி வருவாங்களா? ராகுல் காந்தி வருவாங்களா? மல்லிகார்ஜுன கார்கே வருவாரா? அதெல்லாம் அண்ணன் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி யார் வரப்போறா? யாராவது தேர்ந்தெடுத்துட முடியுமா? அவங்களால 4 பக்கம் சிண்ட பிச்சுக்கிட்டு அலைவான், என்ன பேரம் பேசுவான். 2 வருஷத்துல 1 வருஷத்துல ஆட்சி கலைஞ்சு போயிடும். நாட்டோட வளர்ச்சி பாதிக்கும், நாட்டோட பொருளாதார முன்னேற்றம் பாதிக்கும், நாட்டோட பாதுகாப்பு பாதிக்கும். அப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெறணுமா? அல்லது ஸ்திரத்தன்மையோடு ஆட்சி நடத்தக்கூடிய உலகம் போன்ற தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது நரேந்திர மோடி. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் சொன்னா 14,95,000 பேருக்கு மேல பயனடைஞ்சிருக்காங்க இந்த வீடு கட்டும் திட்டத்தின் மூலமா. 14,95,000 மேற்பட்ட வீடுகளை நரேந்திர மோடி ஆட்சியில நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆனா எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிடுறோம், நான் தான் கட்டுறேன், நான் தான் கட்டுறேன், நான் தான் கட்டுறேன். இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, அடுத்தது 3 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் உடனடியா அப்படின்னு சொல்லி தன்னோட தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை குடிசை வீடுகளையும் அத்தனை ஓட்டு வீடுகளையும் மாற்றி காங்கிரீட் வீடுகளாக மாற்றி கொடுப்பதுதான் நம்முடைய நரேந்திர மோடி அவருடைய திட்டம். அப்படிப்பட்ட பிரதமருக்கு வாக்களிக்க வேண்டுமா? அல்லது கட்டி கொடுக்கக்கூடிய ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களே, அனைத்து வீடுகளுக்கும் சுகாதாரமான குடிநீரை கொடுக்கணும், நல்ல குடிநீரை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 93,53,000 குடிநீர் இணைப்புகள் கொடுத்திருக்க. 93 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கக்கூடிய மோடி ஆட்சி வேண்டுமா? இல்ல இங்க இருக்கக்கூடிய கேடி ஆட்சி வேண்டுமா? சொல்லுங்க, நீங்க தான் யோசிக்கணும். போதைப் பொருள் விற்கிற ஆட்சி வேணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. இலவச எரிவாயு, பெண்கள் சிரமப்படுறாங்க அந்த புகையினால. ஒரு நாளைக்கு புகையில வந்து கிட்டத்தட்ட 40 சிகரெட் பிடிக்கக்கூடிய புகையை பெண்கள் சுவாசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு புற்றுநோய் வருது, உடல் நலம் பாதிக்கப்படுது, பெண்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகத்திலே பார்த்தோம் என்று சொன்னார். 37 லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவச கேஸ் இணைப்பை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விவசாயிகள் ஊக்கத்தொகை, திமுக காரன் தேர்தல் அறிக்கை கொடுத்து மக்களை ஏமாத்துறதோடு சரி, தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு அந்த தேர்தல் அறிக்கையை என்னைக்காவது நிறைவேற்றிருக்காங்களா? இந்த மாவட்டத்துக்கு இந்த தொகுதிக்கு கொடுத்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிருக்காங்களா? அது அடுத்ததுக்கு வர்றேன். இப்ப நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிக்கு 6,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்க போறோம்னு தேர்தல் அறிக்கையில கொடுத்தமா? தேர்தல் அறிக்கையில கொடுக்காத 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுவும் கூட அடுத்த 5 ஆண்டு காலத்தில் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் வலியுறுத்துவது என்னவென்று சொன்னால், விவசாயிகளுக்கு மட்டுமில்லாமல் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் கூட அந்த ஊக்கத்தொகையை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் என்பதை என்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கின்றேன். பெரியவர்களே, யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இலவசமா வங்கி கணக்கு, ஏன்னா ராஜீவ் காந்தி சொன்னார், 1 ரூபா கொடுத்தா 15 காசு தான் மக்களுக்கு போய் சேருது, 85 காசு இடையில இருக்கக்கூடிய எடுத்துக்கிறான், 15 காசு தான் மக்களை போய் சேருது, அதனால கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி ராஜீவ் காந்தி பிரதமர் இருந்தப்ப சொன்னார். ஆனா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாரு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வங்கி கணக்கு. அதுக்கு முன்னாடி வங்கி கணக்கு துவங்குறேன்னு சொன்னா சியூரிட்டி வேணும், அது ஜாமீன் போடணும்,
பேலன்ஸ் இருக்கணும் பேங்க்ல. ஆனா நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? எந்த சூரிட்டியும் கேட்காத, எந்த பேலன்ஸும் கேட்காத, நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழை எளிய மக்களையும் வங்கி கணக்கு துவங்க வை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,43,53,53,000 வங்கி கணக்கு தமிழ்நாட்டில் துவங்கி இருக்காங்க. 1,43,53,53,000 வங்கி கணக்குகள் துவங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அதுல இருப்புகள்லாம் இருக்கு நிறைய. இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை 6,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 நாள் வேலைக்கு இன்னைக்கு சம்பளத்தை 319 ரூபாய் உயர்த்திருக்கார் நரேந்திர மோடி. கடந்த காலத்துல 100 நாள் வேலைக்கு 100 ரூபாய் சம்பளம் இருந்துச்சுன்னு சொன்னா 80 ரூபாய் தான் அந்த உழைக்கக்கூடிய உழைப்பாளிக்கு போடுச்சு. 20 ரூபாய் இடையில இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு 319 ரூபான்னு சொன்னா அந்த 319 ரூபாயும் நேரடியா வங்கி கணக்குல கிடைக்குது அப்படின்னு சொன்னா 1 ரூபாய் கூட இடையில இருக்கக்கூடியவங்க யாரும் எடுக்க முடியாது. இப்படி சொல்லிக்கிட்டே போக முடியும் பெரியவர்களே. சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் திட்டம், முத்ரா கடன் திட்டம், கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பயிற்சி, இதெல்லாம் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத. மலிவு விலையில மருந்து கொடுக்கக்கூடிய மெடிக்கல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 949 மெடிக்கல் திறக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 60% 80% குறைவு மற்ற மெடிக்கல்ல வழங்கக்கூடிய விலையை விட தரமான மருந்து கிடைக்குது அங்க. இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில மருந்து பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் இது. பெண்களுக்கான 6,000 ரூபாய் ஊக்கத்தொகை கர்ப்பிணி பெண்களுக்கு 12,86,000 பேருக்கு கொடுத்திருக்காங்க. தமிழகத்திற்கு புதிய மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரி எந்த ஆட்சி காலத்துல வந்துச்சு? காங்கிரஸ் இருந்து 50 ஆண்டு காலத்துல வந்துச்சா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கொண்டு வரதுக்காக என்ன முயற்சியாக எடுத்தாங்களா? இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது 11 அமைச்சர்கள் இருந்தார்களே, அன்றைக்கு அமைச்சர்களை கேட்டு பெறுவதற்காக சென்றாரே கலைஞர், அங்கே கொல்லப்படக்கூடிய தமிழர்களை பற்றி பேசினாரா? அந்த அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க? மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வரதுக்காக முயற்சி எடுத்தாங்களா? ஆனா நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரிகளை கட்டி கொடுத்திருக்கின்றோம் பெரியவர்களே. தமிழகத்தில் 12 நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழாக பொலிவுறு நகரங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அதிலே தஞ்சையில் இருக்கக்கூடிய 1003 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக தஞ்சை மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தஞ்சையில நல்ல சாலைகள், நல்ல குடிநீர் வசதி, நல்ல குளங்களை சீரமைத்திருப்பது, அங்கங்கே பார்க் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற வசதிகளோடு தஞ்சை இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில்கள் எங்கு பார்த்தாலும் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 4 ரயில்கள் தமிழகத்திலிருந்து வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பெரியவர்களே. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? மோடி இத்தனை பண்ணிருக்காரு. வீடு கொடுத்திருக்காரு, டாய்லெட் கொடுத்திருக்காரு, கேஸ் இணைப்பு கொடுத்திருக்காரு, கடன் கொடுத்திருக்காரு, இன்னும் சொல்லிட்டே வந்தேன் நேரமா. எத்தனையோ பண்ணிருக்காரு மோடி ஆட்சியில 10 ஆண்டு காலம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்கு? மக்களுக்கு எத்தனை துரோகங்களை செஞ்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம நெடுவாசல்ல போராட்டம் நடத்தாங்களே, ஹைட்ரோ கார்பன் திட்டம், அது யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? அதை தடுத்து நிறுத்தணும்னு மக்கள் போராட்டாங்களா? அன்னைக்கு யார் போனது? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் போனாரா? போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்தினாரா? அவர் மத்திய அரசாங்கத்திட்ட அழைச்சிட்டு போய் தீர்வு எடுத்தாரா? நான் போனேன் அங்க நெடுவாசலுக்கு, நான் போனேன். அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சேன், போராட்ட களத்துக்கு போனேன், அவங்களோட பேசினேன், அவங்களை டெல்லிக்கு அழைச்சிட்டு போனேன். அன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரான சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், அன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள், அன்றைக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள், இன்னும் பல அமைச்சர்களோடு அந்த மக்களை உட்கார வச்சு பேசி அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை என்றைக்கு டெல்லியிலே சந்தித்தோமோ மறுநாள் காலையிலே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்கின்றோம் என்று அறிவிக்க வைத்ததில் என்னுடைய பங்கு உண்டு. வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் பண்ணாரா? 6 முறை ஓட்டு போட்டிருக்கோம். என்ன பண்ணாங்க? அந்த மக்களை போய் சந்திச்சாங்களா? அதுக்கு தீர்வு கொடுக்கணும் முயற்சி எடுத்தாங்களா? ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி விவசாயிகள் கடந்த காலத்திலே போராடி கொண்டிருந்தார்கள். நம்முடைய பகுதி விவசாயத்தை பாதிக்கக்கூடிய மீத்தேன் திட்டம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது யாரு? மோடியா கையெழுத்து போட்டாரு? மு.க. ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டாரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல. ஆனா கையெழுத்து போட்டுட்டு தெரியாம கையெழுத்து போட்ட, தெரியாம அவருடைய சொத்து எழுதி கேட்டா கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாருல்ல. ஆனா மீத்தேன் திட்டத்தை மட்டும் தெரியாம கையெழுத்து போட்டுருவாரு. அப்படி பண்ணத மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு நான் 2014 தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருந்தேன். எங்களுடைய ஆட்சி வந்தது என்று சொன்னால் மீத்தேன் திட்டத்தை ரத்து செய்வோம் என்று. எங்களுடைய ஆட்சி வந்த உடனடியாக அந்த மீத்தேன் திட்டத்தை ரத்து செய்வதற்கும் கூட நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றேன் பெரியவர்களே. அதே மாதிரி நிலக்கரி சுரங்க 7 அறிவிப்பு நம்முடைய ஒரத்தநாடு பகுதியில்
மன்னார்குடி பகுதியில் வடசேரி போன்ற பகுதிகளெல்லாம் மதுக்கூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நிலக்கரி சுரங்க ஏலம் எடுப்பதற்கான அறிவிப்பை கொடுத்தது அரசாங்கம். கொடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக மத்திய அமைச்சரோடு பேசி எங்களுடைய மாநில தலைவரோடு பேசி 48 மணி நேரத்திற்குள்ளாக அந்த அறிவிப்பை ரத்து செய்ததில் என்னுடைய பங்கு உண்டு பெரியவர்களே. அதற்காக உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது செய்திருக்கிறாரா? நீங்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. வேங்க வயல்ல புதுக்கோட்டை பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கழிவுநீர் திட்டங்கள் வளம் கலந்து இன்னைக்கு 2 வருஷம் ஆக போகுது. குற்றவாளிகளை கைது முடிய முடியாது காவல்துறையால. சமூக நீதியை பத்தி பேசுறான் திமுக காரன். சமூக நீதிக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? குற்றவாளி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், காவல்துறைக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா குற்றவாளியை கைது சொன்னாம மக்களை ஏமாத்தி 2 ஆண்டு காலத்தை 1.5 ஆண்டு காலத்தை நெருங்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த குற்றவாளியை கைது செய்யல. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டுகின்றார்கள் என்று சொன்ன உடனடியாக இன்னைக்கு அணை கட்டுறதுக்கு காரணம் யாரு? காவிரி பிரச்சனைக்கு காரணம் யாரு? 1924 போடப்பட்டது காவிரி ஒப்பந்தம். 1974 புதுப்பிக்கணும். 50 ஆண்டு காலத்துக்கு ஒருக்க புதுப்பிச்சிருக்கணும். கர்நாடகத்தில் அணை கட்ட வேண்டும் என்றாலும் தமிழகத்தில் அணை கட்ட வேண்டும் என்றாலும் கர்நாடகம் கட்டணும்னா தமிழ்நாட்டில் அனுமதி வாங்கணும், தமிழ்நாடு கட்டணும்னா கர்நாடகத்தில் அனுமதி வாங்கணும். இப்படிதான் வெள்ளக்காரன் ஒப்பந்தம் போட்டு வச்சான். நம்ம போடல, வெள்ளக்காரன் போட்டு வச்சான். அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கு இந்த கொள்ளக்காரனால முடியல. வெள்ளக்காரன் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கு இந்த கொள்ளக்காரனால முடியல. 74 இருந்தது திமுக ஆட்சி. ஆனா அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம விட்டதுனால அங்கே கர்நாடகத்திலே அணை கட்டி கொண்டார்கள். இப்பொழுது அணை கட்டுவோம் சொல்லி அங்க பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் யாரு? இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தான் பெரியவர்களே. அவருடைய அப்பா இப்ப காவிரியிலே அணை கட்டுவேன் என்று சொன்ன உடனடியாக தஞ்சாவூரிலே 10,000க்கு மேற்பட்ட நம்முடைய மக்களை வைத்து மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை வைத்து நடத்தியது நான். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நடத்தினாரா? உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உண்ணாவிரதம் இருந்தாரா? நீங்க ஓட்டு போட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாரா? அந்த கட்சிக்கு உங்கள் மத்தியில வாக்கு கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கின்றது பெரியவர்களே? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்தது யாரு? அரசாங்கம் வெளியிட்டிருக்க ஆதாரங்கள் எல்லாம் அன்னைக்கு தலையாட்டிட்டு நீ குடுன்னு சொல்லிட்டு நான் சும்மா பேருக்கு போராட்டம் நடத்துறேன், நீ கொடுக்கிறபடி குடு அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்டு இந்த அரசாங்கம் இன்னைக்கு தமிழர்கள் இலங்கையில் மீனவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு 500க்கு மேற்பட்ட நம்முடைய மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அந்த கச்சத்தீவை மீட்கக்கூடிய தகுதி படைத்த வீரம் படைத்த ஆட்சி வர வேண்டுமா, அல்லது நம்முடைய பகுதிகளை அந்நிய நாட்டிற்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த கோழைகளுடைய ஆட்சி வர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டுமா, அல்லது அங்கே 50,000க்கு மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மோடி வர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. அன்றைக்கே மத்தியிலே மோடி ஆட்சி வந்திருந்தது என்று சொன்னால், அன்றைக்கு அத்வானி அவர்கள் பிரதமராக வந்திருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக இலங்கையிலே தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். அன்றைக்கு தமிழர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி வந்தது, அங்கே தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். காங்கிரஸ் கட்சி அவர்களோடு துணை, திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோடு துணை இருந்தார்கள். 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு ஒரு யாரும் செய்யாத ஒரு உண்ணாவிரதம். 2 மணி நேரத்துக்கு உண்ணாவிரதம் யாராவது இருக்க முடியுமா? 2 மணி நேரத்தை உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டு மழை பெய்யும் போது தூவான விழத்தான் செய்யும் சொன்ன ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு பணி நியமனத்திலும் ஆசிரியர்களுக்கு செவிலியர்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கக்கூடிய இவர்கள் வெற்றி பெற வேண்டுமா, அல்லது அவர்களுக்கு நல்லதை செய்வோம் என்று செயல்படக்கூடிய நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பால் விலை கூடி போச்சு, மின்சாரம் கூடி போச்சு, சொத்து வரி கூடி போச்சு, எல்லாத்தையும் குறைப்போன்னு சொன்னான். ஆட்சிக்கு வந்தா தேர்தல் அறிக்கையில பால் விலையை குறைப்போன்னு சொன்னோம், சொத்து வரியை குறைப்போன்னு சொன்னோம், மின்சார கட்டணத்தை மாசத்துக்கு ஒரு தடவை எடுப்போம்னு சொன்னோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? பால் விலை ஏறிடுச்சு, மின்சார கட்டணம் எங்கேயோ போயிடுச்சு, மின்சார கட்டணம், சொத்து வரியை பல மடங்கு விசத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை 2,500 உயர்த்தி வழங்கப்படும் பண்ணிட்டாங்களா? மக்களை ஏமாத்துறது, ஓட்டை வாங்கறதுக்காக ஏமாத்துவது, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கட்சி வெற்றி பெற வேண்டுமா? கரும்புக்கு ஆதார விலை டன் ஒன்றுக்கு 4,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்களே, அதை செயல்படுத்தி இருக்கின்றார்களா? அதே போல ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் சொல்லிட்டு விலையை கூட்டியிருக்காங்க. பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும். மத்திய அரசாங்கம் 3 முறை குறைச்சிருச்சு. ஒரு முறை கூட உருப்படியாக குறைக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. சமையல் சிலிண்டருக்கு 100 ரூபாய்,
சமையல் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும். 3 வருஷம் ஆச்சு, என்னாச்சு? மானியம் கொடுக்குறாங்களா மக்களுக்கு? அப்ப எதுக்காக தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணும்? மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கறதுக்காக வாக்குறுதிகளை கொடுக்கிறது. மாதம் ஒரு முறை மின் கட்டணம், நியாய விலைக் கடைகள் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக தரப்படும், உளுத்தம் பருப்பு மீண்டும் வழங்கப்படும், கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும், ஏழை மக்கள் பசி தீர முதல் கட்டமாக 500 இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும். இருந்த அம்மா உணவகத்தை எல்லாம் மூடியாச்சு. உணவகம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த உணவகத்தெல்லாம் மூடி இருக்கக்கூடிய இந்த கட்சி வெற்றி பெற வேண்டுமா? தமிழக ஆறுகள் அனைத்து மாசடையாமல் காக்க தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும். என்ன ஆற பாதுகாக்கிறாங்க? இருக்கிற மண்ணு பூரா அழியாச்சு. இன்னைக்கு குடிநீர், நிலத்தடி நீர் நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. காவிரி ஓடக்கூடிய பகுதியிலே 500 அடி போர் போட வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வு திட்டம் கொடுத்து அந்த அரசாங்கம் தடுப்பணை 200 தடுப்பணை கட்டுவோம்னு கொடுத்திருக்கான் தேர்தல் அறிக்கையில. 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 200 தடுப்பணைகளை தமிழ்நாட்டில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீரை சேமிக்கிறதுக்காக. ஏதாவது நடந்திருக்கா நம்முடைய பகுதியில்? தடுப்பணை கட்டணும் அதிகமா கட்ட வேண்டியது நம்முடைய தஞ்சை பகுதி தான், ஒருங்கிணைந்த தஞ்சை பகுதி தான். எங்க தடுப்பணை கட்டிருக்காங்க? ஒண்ணும் கிடையாது. பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் போராடிட்டு இருக்காங்க. போராடினா வழக்கு. அதே மாதிரி நிலத்தை அரசாங்கம் எடுக்கிறேன்னு சொன்னா அனுமதி இல்லாம எடுக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா அனுமதி இல்லாம எடுத்தது மட்டுமல்ல, போராடினா ஜெயில போட்டது மட்டுமல்ல, குண்டர் சட்டம் போடுறாங்க அரசாங்கம். இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களே, நன்றாக நீங்கள் வாக்களிக்கின்ற பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி மீண்டும் இந்த நாட்டிலே வர வேண்டும் என்று சொன்னார். என்னை போன்ற ஒரு சாதாரண உறுப்பினர் வெற்றி பெற்றால் தான் கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தில் இருந்து அதிக திட்டங்களை கொண்டு வர முடியும். பெரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும்? கடந்த முறை 38 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க. 38 உறுப்பினர் வெற்றி பெற்று நமக்கு என்ன நடந்துச்சு? அவர்களால் என்ன செய்ய முடியும்? ஒன்னும் நடக்கல. பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், கேண்டீன்ல சாப்பிடலாம், பேசிட்டு இருக்கும் போதே தூங்கலாம். இதை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தால ஒன்னும் பண்ண முடியாது. வரக்கூடியது மோடி ஆட்சி. 350 பெற போறோமா, 400 பெற போறோமா, 450 பெற போறோமா அப்படிங்கிறதா கேள்வியை தவிர ஆட்சி யாருடையது என்பது கேள்வி கிடையாது. அவர்கள் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறாங்க? மத்தியில் மோடி ஆட்சி அமைகிற பொழுது இவர்கள் என்ன செய்ய முடியும்? நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களையும் எனக்கு தெரியும், பிரதமரை தெரியும். பிரதமரோடு இதுவரை 40 முறை நான் சந்தித்திருக்கின்றேன். முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருந்து நான் நம்முடைய பகுதி பிரச்சனைகள் என்றால் நம்முடைய பகுதிக்கான தேவைகளை, நம்முடைய பகுதிக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை மத்திய அமைச்சர்கிட்ட எடுத்துட்டு போக முடியும், தேவைப்பட்டா பிரதமர் எடுத்துட்டு போக முடியும், அதிகமான நிதியை கேட்டு வாங்க முடியும், அதிகமான திட்டங்களை கொண்டு வர முடியும். ஆங்காங்கே நம்முடைய பகுதி இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான தொழிற்சாலைகளை என்னால் உருவாக்க முடியும். 30 ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் செய்யாததை 5 ஆண்டு காலத்துக்குள்ள செய்வதற்கு என்னால் முடியும். இவர்களால் என்ன முடியும்? திமுக ஓட்டு போட்டா என்ன நடக்க போகுது? அதிமுக போட்டா என்ன நடக்க போகுது? ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அதிமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக போட்டியிடக்கூடிய ஒரு அணி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னு சொன்னா, கடந்த காலத்துல, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நானும் கூட நிறைய தேர்தல் அறிக்கைகள் கொடுத்திருக்கிறேன். திமுக மாதிரி கிடையாது. நான் என்னுடைய உயிரை கொடுத்தாவது அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக மிக கடுமையான முயற்சிகளை எடுத்து என்னுடைய தேர்தல் அறிக்கைகளை நான் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய வகையிலே உங்களுக்காக பணியாற்றுவேன். அதே மாதிரி கடந்த காலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் அண்ணன் வைத்திருக்கேன் தமிழ்நாட்டு ஓட்டர்ல பார்த்தேன். தேர்தலை பத்தி பேசிக்கிட்டு அப்ப அண்ணன் சொன்னாங்க, இது மாதிரி அமமுகவை நம்ம கூட்டணியில இணைக்கணும். அண்ணன் அன்னைக்கு அதிமுகவில் இருந்தாங்க. இணைக்கணும், தேமுதிகவை இணைக்கணும், டாக்டர் கிருஷ்ணசாமியை இணைக்கணும், எல்லாரையும் சேர்த்தா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா நமக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொன்னாங்க. இதே கருத்து அண்ணன் எடப்பாடி அவற்றை வலியுறுத்தினார். ஆனா அன்னைக்கு எடப்பாடியார் கேட்கல. சர்வே எனக்கு சாதகமா இருக்கு, எனக்கு ரிப்போர்ட் சாதகமா இருக்கு, நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா என்ன நடந்துச்சு? மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு செத்து போன திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி சொல்ல வேண்டியதில்ல, திராவிட முன்னேற்ற கழகம் 2024 பிறகு அழிக்கப்படும் சொல்றாரு இல்லையா? அந்த வார்த்தையே தேவையில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அளிக்கப்பட்டிருக்கும். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடியார் அவர்கள் தான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களை 15 சீட்டு கொடுங்க அமமுகவுக்கு கேட்டோம். அமமுகவுக்கு 15 சீட்டு கொடுத்தா போறோம், நாங்க பிஜேபியோட கூட்டணியில் வச்சுக்கிறோம்னு கேட்டோம்.
அன்னைக்கு அதை கூட ஏத்துக்கல. மகாபாரதத்திலே கிருஷ்ணர் தூது போகின்ற பொழுது துரியோதனன் சொன்ன மாதிரி ஒரு ஊசி முனை இடம் கூட கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரி 15 சீட்டு கூட கிடையாது அப்படின்னு மறுத்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை இணைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் மிக கடுமையான முயற்சிகளை எடுத்தோம். ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் டிடிவி அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னு சொன்னா திமுகவை தோக்கடிக்கணுங்கிற சிந்தனை இருந்தா, மக்கள் விரோத ஊழல் ஆட்சி ஒழிக்கப்படணுங்கிற ஆர்வம் இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். அமைச்சா தான் தோக்கடிக்க முடியும். ஏன்னா அவன் எத்தனை கட்சி கூட்டி இருக்காங்கிறது நமக்கு தெரியும். திமுக தனியா போட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா, தைரியம் இருக்கா? கிடையாது. ஆனா பல கட்சியை சேர்த்து வச்சுதான் ஆட்சி அமைக்கிறான். பல கட்சியை சேர்த்து தான் இன்னைக்கு தேர்தலில் போட்டிடலாம். அப்ப அதுக்கு எதிராக நம்மளும் கூட பல கட்சிகளை இணைக்கணும். அப்ப அதிமுகவும் இணையணும்னு சொல்லி எல்லாரும் முயற்சி எடுத்தோம். பார்த்துட்டு சொன்னா ஐயா ஜி.கே. வாசன் ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணார். ஆனா எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது காரணத்தை அண்ணன் சொல்லியிருக்காரு, கொடநாடு வழக்குல சிறைக்கு அனுப்பிடுவோம் சொல்லி திமுக மிரட்டது, அதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி. அது ஒரு காரணம். கடந்த தேர்தல் அவர் என்ன நினைச்சாருன்னு சொன்னா, ஆட்சி வரலனாலும் பரவாயில்ல, கட்சியை கைப்பற்றணும் நினைச்சாரு, கட்சியை கைப்பற்றிட்டாரு. இந்த தேர்தல் என்ன நினைக்கிறான்னு தெரியல. கடந்த தேர்தலில் நடந்தது வேற, இந்த தேர்தலில் நடக்க போறது வேற. அதுக்கு நேரடி எதிரான அனுபவங்கள் தான் அண்ணனுக்கு கிடைக்க போகுது. அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏன்னா இங்க என்ன நினைக்கிறான், அதிமுகவுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணையணும், வலுவான கூட்டணியா இருக்கணும். அப்படி இருந்தா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் சொல்லி அத்தனை பேருடைய மனநிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தொண்டன் என்ன நினைக்கிறான், நிர்வாகி என்ன நினைக்கிறான், எதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. நான் எடுத்ததான் முடிவு அப்படிங்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார் எடப்பாடியார். தயவு செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். அவர் பல பேருக்கு துரோகம் பண்ணார். முதல்ல சின்னம்மாவுக்கு பண்ணார், அடுத்தது அண்ணா ஓபிஎஸ்க்கு பண்ணார், அடுத்தது இப்ப பிஜேபிக்கு பண்றார். ஆக துரோகிகள் என்று சொன்னாலே பல பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த துரோகிகள் பட்டியலிலே இங்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கக்கூடாது. உண்மையாக தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் அதிமுக என்பது யார் கையில் இருக்க போகிறது, அதிமுக என்பது ஒருங்கிணைக்கப்பட போகிறது என்பது முடிவு செய்யப்படும். அதனால இப்ப இருக்கிறது அதிமுக நினைச்சிட்டு நம்முடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் நினைக்காதீங்க. தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். தேர்தலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றது ஒருங்கிணைந்த அதிமுகவாக யாரிடம் இருக்க வேண்டுமோ அவரிடம் வரக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தாமரைக்கு வாக்களியுங்கள். மற்ற அனைத்து பொதுமக்களும், பெரியவர்களும், தாய்மார்களும், வர்த்தகர்களும் நம்முடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சிக்காக, மத்தியிலே நல்லாட்சி அமைய வேண்டும் என்பதற்காக, அண்ணன் ஆரியர் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரும் தாமரைக்கு வாக்களியுங்கள், அண்ணன் டிடிவி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டு உங்கள் மத்தியில மிகச் சிறப்பான ஏற்பாட்டை செய்த மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் தேமுதிக டாக்டர் நம்மளோட இருக்காரு. அது மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஆறுமுகம் இருக்கின்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் NS துரைராஜன்